ஹாய் எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன். நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது தான் குரூப் 2 அண்ட் 2ஏக்கான கட் ஆஃப் என்னவாக இருக்கும், அந்த டேட்டா சீட்டோட அவுட்புட் போடுங்க சார், ப்ரைமரி அப்சர்வேஷன் மட்டும்தான் வந்திருக்கு, ஸோ அதுக்கு அடுத்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் அதோட அவுட்புட் தான் வந்து ஒத்துனா இப்போ நான் போடலாம் அப்படின்ட்டு. டேட்டா சீட்டில் வந்து ஒத்துனா கிடைச்ச அவுட்புட்டை வச்சுமே உங்களோட கட் ஆஃபு இங்கே சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஒத்துனா ஸ்கோரு இதெல்லாம் வச்சு அனலைசிஸ் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த குரூப் 2 அண்ட் 2ஏங்கிறது வந்து வேக்கன்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது ஒரு பெரிய ட்ராபேக் தான். இந்த வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். இப்போ அந்த குரூப் 2 எடுத்துக்கிட்டோம்னா 50 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தமாக வந்து நமக்கு வந்து 50 வேக்கன்சிஸ் இருக்குது. 50 வேக்கன்சியில் ஃபாரஸ்ட் அண்ட் அதர்ஸ் வந்து 22 வேக்கன்சிஸ் போயிடுது. ஜேஇஓ பிடபிள்யூடி வந்து ஒன்று போயிடுது. அப்போ ரிமைனிங் 27 வேக்கன்சி தான் இருக்குது குரூப் 2வில். ஓகேங்களா? அப்போ அந்த ரிமைனிங் 27 வேக்கன்சியில் டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சி போட்டால் ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ரிசர்வேஷனுக்கு ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 10 பேர் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நான் சொல்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி போட்டோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப இது கட் ஆஃப் எங்கேயோ போய் நிற்கும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 500 பேர் தான் எடுக்க போகிறாங்க. அது கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் பிரித்து போடுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 160 அண்ட் 65 ப்ளஸ்ஸு ஓகேங்களா இருக்கிறவங்க வந்து குரூப் 2க்கு போவாங்க. குரூப் 2 போவாங்க. 60 ப்ளஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 160 ப்ளஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா போகலாம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் அதாவது கம்யூனிட்டிஸ். அப்போ ஜென்ரல் பிசி எம்பிசி வந்து பார்த்தோன்னா 160 ப்ளஸில் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு கம்மியாக இருந்தால் வந்து ரொம்பவே 165 வந்துடும். 60ங்கிறதுல இல்லை, 165 வந்து பார்த்தோன்னா தொடும். ஏன்னா 10 பேர் தானே ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே. அதனால தான் சொல்கிறேன். அதிலே வந்து பிஎஸ்டிஎம் வந்து ஒரு 2 கொஸ்டின் குறையும், அவ்வளோதானே தவிர கொஞ்சம் பெருசாக அவ்வளோ வந்து தான் இம்பாக்ட் பண்ணது பிஎஸ்டிஎம்மு. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியில் பிஎஸ்டிஎம்மில் வருமானே தெரியாது நமக்கு. அந்த அதே மாதிரி ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் இருக்குது, அதோட ஃபைனல் அவுட்புட் என்னென்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ 160க்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் படி வந்து 165 ப்ளஸ் வந்து இருக்கும் பிசி எம்பிசி இதுக்கு ஜென்ரலுக்கு. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்மில் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, ஒரு 58 59 இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து குரூப் 2 படிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி இந்த அவங்களோடது வந்து ஷார்ட்ஃபால் வேகன்சிஸை பொறுத்து தான். ஸோ அதனால் குரூப் 2க்கு இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 2ஏக்கு பார்க்கலாம். குரூப் 2ஏ தான் நிறையா பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. 595 வேகன்சிஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இதில் ஒன்றுமே இருக்காது. அதுதான் வந்து பிரச்சனையே. பிஎஸ்டிஎம் அண்ட் உமன்ஸ் ரிசர்வேஷனே 50% போயிடும். அது இல்லாமல் எக்ஸர்விஸ்மெண்ட் ரிசர்வேஷனு பிடபிள்யூடி அதில் ஒரு வந்து ஒருத்தர்னா ஒரு பர்சன்டேஜ் போயிடும். அதுக்கடுத்து இப்போ மொத்தமாக வந்து 54% வந்து உங்களுக்கு ரிசர்வேஷனில் போயிடும். அப்போ ஒருத்தங்க வந்து வேறு எந்த ரிசர்வேஷனுமே இல்லை, ஜென்ரலில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இது நான் போட்டுக்கிறது அப்ராக்சிமேட் இதே தான் வந்து டிஎன்பிசி போடுவாங்களா டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி போடுவாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 87 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ 870 பேர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் பிசியில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 73 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது நான் ஜென்ரல் மட்டும் சொல்லிருக்கேன். பிஎஸ்டிஎம் வேகன்சிஸை, உமன்ஸ் வேகன்சிஸை, எக்ஸர்விஸ்மெண்ட் வேகன்சிஸ் எல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு பிசி ஜென்ரல் வந்து 73 வேகன்சிஸ். பிசிஎம் ஜென்ரல் வந்து 10 வேகன்சிஸ் வரலாம். டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி வந்தால் தான் தெரியும். எம்பிசியில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலில் 56 வேகன்சிஸ் இருக்குது. மித்ததெல்லாமே நான் சொல்கிறேன். எஸ்சியில் வந்து 42 வேகன்சிஸ் வந்து ஜென்ரலில் இருக்குது. எஸ்சிஏல 9 வேகன்சிஸ், எஸ்டியில் 4 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் இவ்வளோ தான் தேரும் உங்களுக்கு. இப்போ எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் வந்து ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் எவ்வளோ இப்போ வருது அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இதில் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் வந்ததுன்னா பிசி எம்பிசி அடி வாங்கும். ஓகேங்களா? ஜென்ரலி அடி வாங்கும். ஸோ ஷார்ட்ஃபால் வேகன்சி எவ்வளோக்கு கம்மியாக வருதோ அவ்வளோக்கு நல்லது. அப்போ இந்த இதில் போட்டுக்கிறபடி பார்த்தோம்னா ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் குரூப் 2வில் இருந்த அளவுக்கு தான் வந்து ஒருத்தர்னா இருக்குது. ஸோ குரூப் 2வோட இது வந்து ஒருத்தர்னா அதிகமாக இருக்குது. அதாவது வேகன்சி வந்து ஒருத்திட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் குரூப் 2வோட கொஞ்சம் அதிகம், ஆனால் லாஸ்ட் ஓவரால் கம்பேர் பண்ணுறப்போ வந்துட்டுனா கம்மி. அதே மாதிரி தான் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டுனா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் டிஎன்பிசி வரலாற்றில் அதிகபட்சமாக 30%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட கணிப்பு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 50% இன்க்ரீஸ் ஆனால் கூட வந்து ஒத்துட்டிங்கன்னா 300 வேகன்சி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த 300 வேகன்சிங்கிறப்ப 900 வேகன்சிஸ் தான் வரும்.
அந்த வேகன்சி வந்து இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்காட்டி கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதுலேயும் பிஎஸ்டிஎம்கான ரிசர்வேஷனு, உமன்ஸுக்கான ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து ஒருத்தனா போயிருக்கு. சரி, எந்தெந்த ஃபேக்டர் வந்து கட் ஆஃப் டிசைட் பண்ணும் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் வந்து ஓரளவுக்கு ஓகே, இங்கிலீஷ் வந்து ஓரளவு டஃப் அண்ட் ஃபீல் பண்ணாங்க. ஜிஎஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தனா மீடியமாக தான் இருந்ததே தவிர ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஜிஎஸ்லாம் வந்து ஒருத்தனா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் 50 to 55 60 வரைக்குமே அடிக்க முடியும் நல்லா படித்தவங்க. ஏன்னா டாப்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே யூடியூப்லலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, அப்போ அந்த டாப்பர்ஸோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது, எவ்வளோ எடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அந்தளவு பெனிட்ரேஷன்ஸ் இருக்கும். சென்னை தான் உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். சென்னையிலேருந்து வந்துட்டுனா கிளியர் பண்ணுறவங்க அதிகமாக இருக்குது. ஏன்னா யூபிஎஸ்சி எழுதுறவங்க எல்லாருமே வந்துட்டுனா இங்கே எழுதுவாங்க. ஸோ இந்த காம்படிஷன் வந்து உள்ளே வரும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த சமயத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சு இதெல்லாம் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறையா வந்து அடி வாங்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வேகன்சி ரொம்ப மினிமமாக இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலே இது கம்மியான வேகன்சி, ஒரு 15 வருஷத்தில் இது ஒரு கம்மியான வேகன்சி. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் கட் ஆஃப் வந்து நிறையா இன்ஸ்டியூட்டோடது போட்டிருப்பாங்க. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரில. பட் ஆனால் நிறையா இன்ஸ்டியூட் வந்து உங்களை மூளை செலவை பண்ணுறதுக்காக வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவு தான் கட் ஆஃப் இருக்கும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலில் பாருங்கள் 87 வேகன்சிஸு, பிஎஸ்டிஎம் 37, உமன்ஸ் 55, எக்ஸர்விஸ்மேன் 5. இப்போ பார்த்தோம்னா ஜென்ரல் வேகன்சியை விட ரிசர்வேஷன் வேகன்சி அதிகமாக போயிடும். அப்போ ஒருத்தவங்க வந்து எந்த ரிசர்வேஷனுமே அவைல் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உமன்ஸ் ரிசர்வேஷன் நில்லாயிடுச்சு. ஏன்னா ஹரிசன்டல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணங்காட்டி உமன்ஸ் ஆல்ரெடி டாப்பரில் இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உமன்ஸ் ரிசர்வேஷனும் ஏதோ ஈக்குவல் ஆயிடுச்சு, எதில் ஜென்ரல் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ஆனால் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டோம்னா உமன்ஸுக்கு கம்மியாக தான் வரும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த 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 ரிலேட்டடாக வந்து பார்க்குறோம். எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலுமே நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டுனா இதில் குறைஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் குறைஞ்சி எழுதுகிறவங்களும் குறைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துலையுமே ப்ரீவியஸ் இயர் அட்டெம்ப்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் 2 குரூப் 2, அவங்க தான் வந்து பெனிட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து லார்ஜர் குரூப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கிடைக்கலல்ல, ஒர்க் என்ன போயிருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் 2 எக்ஸாம் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாய்ஸ் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு எட்ஜ் அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டுனா கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்போ நான் ஒவ்வொரு இதுக்கும் கட் ஆஃப் வந்துட்டுனா நான் சொல்கிறேன். ஜென்ரல் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டுனா 156 or 7. ஓகேங்களா, 156 or 7 இருந்தால் வந்துன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வரலாம். இது +or-2 வேரியேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, ஜென்ரலில் +or-2, ஜென்ரலுக்கு வந்துட்டுனா +or- வேரியேஷன்ஸ் வரும். உமன்ஸுக்கும் அதே தான் இருக்கும். ஓகேங்களா, 156 to 157 வந்துட்டுனா இருக்கலாம். அது +or-2 வந்துட்டுனா வரலாம். ப்ளஸ் வரலாமே தவிர மைனஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஸோ என்னோட கணிப்படி ஜென்ரலில். நெக்ஸ்ட் பிசியில் ஏன்னா இந்த 87ங்கிறது 870 பேர் தான் எடுப்பாங்க. உமன்ஸில் வந்து 550 பேர் தான், அப்ராக்சிமேட்டாக 1300 பேர் தான் எடுப்பாங்க. அந்த 1300 பேருங்கிறது வந்து ஜென்ரலில் வந்து 156 எல்லாருமே இருந்துருவாங்க. எனக்கு இதுவே வந்து கம்மியான கட் ஆஃப்னு வந்து தான் தோணுது. ஓகேங்களா, இதை விடவே அதிகமாக இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டுனா நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா, எங்கள் டேட்டாஸ் கிடைச்சபடி டேட்டாஸ் பெனிட்ரேஷன் வந்துட்டுனா 150 வந்து பீக்கில் வருது. ஓகேங்களா, எங்களை சீட்டில் வந்து வந்துட்டுனா 150 பீக்கில் வருது. எப்போவுமே கட் ஆஃப் வந்து பீக்கில் ஃபிக்ஸ் ஆகாது, பீக்குக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. பீக் வந்து 150 பீக் வர்றாங்க. நிறைய பேர் 150 வந்துட்டுனா பெனிட்ரேட் ஆகிறாங்க. ஸோ அந்த நம்ம இது சொல்கிறது எல்லாமே 200 மார்க்கு 200 கொஸ்டின்கானது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துட்டிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த டிஸ்பியூட் கொஸ்டின்ஸ் வந்து தான் சேஞ்சஸ் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகும். அதனால தான் +or-2 வேரியேஷன்ஸ் வருது. ஸோ ஜென்ரல் வந்து 156, உமன்ஸ்க்கு வந்து 156 தான். பிசி ஜென்ரல் வந்து 153 and 153 4 வரலாம். ஓகேங்களா, ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் பிசிக்கு வந்து குறையும். ஏன்னா 730 பேர் அடுத்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினில் இருந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ +or-2 வந்துட்டுனா வரலாம் 153 or 154. ஓகேங்களா, இதுவே எனக்கு கம்மியாக இருக்குன்னு தோணுது. பட் ஆனால் வந்துட்டுனா இந்த லெவலில் வந்து நிற்கலாம் 153 or 154 பிசியில், ஜென்ரல் அண்ட் உமன்ஸ்க்கு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு நான் தனியாக சொல்கிறேன். பிஎஸ்டிஎம் வந்துட்டுனா வீடியோ கடைசிக்குள்ளே நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா, எம்பிசி ஜென்ரல் வந்து வந்துட்டுனா 152, அது உமன்ஸ் வந்துட்டுனா அதே தான் 153, 152 அந்த லெவலில் தான் வரும். +or-2 வேரியேஷன்ஸ் வரும். பிசிஎம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேகன்சி மொத்தம் 10 தான், 100 பேர் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த 100 பேர் வந்து எதுக்குள்ளார இருக்காங்க அப்படிங்கிறது கணிக்கிறது கஷ்டம் பிசிஎம்மில். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 147, 148 எடுத்தவங்க வந்து பிசிஎம்மில் வரலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஸ்சியில் வந்து 147
ஓகேங்களா. 147 148 எடுத்தவங்க, இல்லை 147 146 இந்த +or -2 வேரியேஷன்ஸ் வரும் எஸ்சியில். ஏன்னா எஸ்சியில் வந்து ஒருத்தனா உங்களுக்கு 42 வேகன்சிஸ் தான். அவங்க ஜென்ரல் எடுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்யூனலில் வர அளவுக்கு தான் மார்க் இருக்கும். ஸோ ஜென்ரல் எடுக்கிற அளவுக்கு 1 or 2 மெம்பர்ஸ் தான் ஜென்ரலில் போவாங்க. அதனால் சொல்கிறேன். எஸ்சியில் 9 வேகன்சிஸ் ஜென்ரல் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 145 to 44 இல்லை இதுலேயுமே இப்போ படிக்கிறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 90 வேகன்சி அப்படிங்கிற பட்சத்தில் வரலாம். அதுவுமே 145 to 146 வந்துட்டுனா வரலாம். எஸ்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மொத்தமாக வந்து 6 வேகன்சிஸு, அதில் ஜென்ரலில் வந்து 4 இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒன்று வரலாம். ஓகேங்களா. ஜென்ரல் எஸ்டியில் கணிக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்டி நாட் ப்ரெடிக்டபிள். இந்த எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இதுதான் ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக அப்படின்னா 156 மேலே இருந்துன்னா நீங்கள் சேஃப். பிசியாக இருந்தீங்கன்னா 153க்கு மேலே இருந்தால் வரலாம். எம்பிசினா 152க்கு மேலே இருந்தால் வரலாம். பிசிஎம்னா 156 57 147 46 47 வந்து வரலாம். எஸ்சியில் வந்து 147 வரலாம். எஸ்சியில் 145க்கு வரலாம். எஸ்டியில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேர் எவ்வளோ டாப்பில் இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிலிம்ஸ்க்கான கட் ஆஃபாக இருக்கும். இது ஜென்ரலுக்கு. ஓகேங்களா. சார் பிஎஸ்டிஎம்க்கு வந்து எந்த மாதிரி சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஎஸ்டிஎம் 4 or 5 கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏன்னா இங்கே வேகன்சி குறைவு. பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி. இதுலேயே உமன்ஸுக்கு இன்டர்னலாக பிரியும். ஓகேங்களா. இதில் பிஎஸ்டிஎம் இருக்கிற 37 20 போயிடும். அப்படி சரி 20% போச்சு அப்படின்னா வந்து 8 வேகன்சிஸ் உமன்ஸுக்கு போயிடும். அப்படிங்கிறப்ப பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் வந்து ஜென்ரல் எடுத்துக்கிட்டோம்னா 150+ இருக்குது உங்களுக்கு வந்து வரலாம். ஓகேங்களா. +or-2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம். பிசிக்கு வந்து ஒருத்தனா 147 வரலாம். ஓகேங்களா. 147 or 46. ஓகேங்களா. அந்த லெவலில் +or-2 போட்டுங்க. எம்பிசிக்கு வந்து 137, உமன்ஸுக்கு வந்து 145க்கு வரலாம். இங்கே உமன்ஸுக்கு வந்து கொஞ்சம் குறையும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் குறையும், அவ்வளோதான். எஸ்சிக்கு வந்து 143 144 அதில் வரலாம். எஸ்சியில் 140+ வரலாம். எஸ்டியில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்களே எவ்வளோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த லெவலில் தான் கட் ஆஃப் வரும். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மோட ஃபைனல் சம்மரி என்னென்னா, ஜென்ரலில் 150+ இருக்கிறவங்க ஜாலி. பிசியில் வந்து 146 47 வந்து ஓகே சேஃப். எம்பிசி வந்து 147 145. எஸ்சியில் வந்து 142 141. இது +or-2. இந்த நான் செகண்ட் சொல்கிறதெல்லாம் வந்து உமன்ஸ்க்கான கட் ஆஃபாக இருக்கும். +or-2 வேரியேஷன்ஸ் வரும். எஸ்சியில் வந்து எஸ்சிஏல 140 வரலாம். ஓகேங்களா. இதுதான் ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும். இது என்னோட கணிப்பு மட்டும்தான். ஸோ உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட நீங்கள் இதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிறது ஊற்றுனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன வேணாலும் கழுவி ஊற்றலாம். உங்களுக்கான ஸ்பேஸ் வந்துட்டுனா இருக்குது. ஸோ டிலே ஆனதுக்கான ரீசன் வந்து கூடிய விரைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1 or 2 டேஸில் வந்து ஏன் என்னால் ரெகுலராக வந்து என்னால் வீடியோ போட முடியல என்னங்கிறது வந்து நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு வரலாம். படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக படிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் நம்ம நினச்ச ஜாப் அடையிற வரைக்கும் புக்கை கீழே வைக்கக்கூடாது. இதான் கான்செப்டே. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஜாப் அடைஞ்சிடுவீங்க. ஸோ அது வரைக்கும் நிற்காமல் ஓடுங்க. ஓகேங்களா. ஸோ கீப் சப்போர்ட், கீப் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பாய்.